ஒரு பெண்ணின் கொலை வழக்கு ஒன்றில் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குதுங்க. இப்போ இந்த வீடியோவால் அண்ணாமலை வசமாக சிக்கி இருக்கிறார். அதான் நம்ம இன்னைக்கு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் என்ன கொடுமைன்னா, அந்த வீடியோவை அப்படியே முழுமையாக கவனிக்காம, ஆதாரங்களை தடயங்களை அளிக்காமல் அண்ணாமலை அவசரப்பட்டு அவருடைய எக்ஸ் வலைத்தளத்திலேயே அந்த வீடியோவை வெளியிட்டு விட்டார். அங்கே தான் இப்போ சிக்கலை. ஏன்னா அந்த வீடியோ ஃபேக்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வீடியோவை வெளியிட்டவே அண்ணாமலை. இப்போ காவல்துறை பல்வேறு பிரிவுகளின் கீழ் அண்ணாமலையின் மீது வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி, இப்பொழுதாவது இந்த ஃப்ராட் அண்ணாமலையை கைது செய்யுமா இல்லையா தமிழ்நாடு காவல்துறை அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. எவ்வளவு ஃப்ராட் வேலை பண்ணுறாரு, அதுலேயும் இந்த கொலை வழக்கில் அவர் செஞ்ச ஃப்ராடு வேலை அப்பட்டமாக வீடியோ ஆதாரத்தால் இப்போ அம்பலமாய் நிற்குது. ஒரு பெண்ணின் கொலை வழக்கில் அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ ஆதாரம் அண்ணாமலைக்கு எதிராகவே இப்பொழுது திரும்பி இருக்கிறது. இதில் அண்ணாமலை கைது செய்யப்படுவாரா? தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை இப்பொழுதாவது அண்ணாமலையை கைது செய்யுமா என்ற கேள்வியோடு நான் இந்த காணொலிக்குள் செல்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள். தமிழ் கேள்வி மற்றும் ஒரு யூடியூப் சேனல் அல்ல, அது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். நீங்களும் அதில் உங்கள் ஒரு சொந்தமாக இணைந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு வரவேற்று நான் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் கோமதி என்ற ஒரு பெண்மணி தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெற்ற 19ஆம் தேதி அன்று மாலை இரு தரப்புக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு கைகலப்பு மோதலில் அவர் பலியாகிறார். அவர் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுறது, இரு தரப்பும் கைகலப்பில் ஈடுபடுகிறார்கள். அடிதடி வருது. அதில் அவர் கீழே விழுறாரு. அவர் சமாதானப்படுத்த போகிறாரு. அவரை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அவருக்கு பலத்த காயம் ஏற்படுகிறது. அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அங்கே அவர் இறந்து விட்டார் என்று அறிவிக்கப்படுகிறது. இதில் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. வழக்கு பதிவு செய்து சம்மந்தப்பட்டவர்களை கைது செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை உள்ளே வர்றாரு. இந்த ஃப்ராட் அண்ணாமலை உள்ளே இந்த கொலைக்கு காரணம் அந்த பெண்மணி பாஜகவிற்கு வாக்களித்தது தான் காரணம் அப்படின்னு ஒரு ஒரு முற்றிலும் உண்மைக்கு புறமான ஒரு தகவலை பதிவு பண்ணுறாரு நம்ம அண்ணாமலை. இப்போ பதிவு பண்ணதோட பிரச்சனை இல்லை, இந்த பதிவு பொய். இது ஒரு ஃப்ராட் வேலை. ஏன்னா அண்ணாமலை இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 2 விவகாரத்தில் இதே மாதிரி நடந்திருக்கு. ஒரு மிலிட்ரிக்காரர் விவகாரம், அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஒரு பள்ளி மாணவியினுடைய தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறாள் அந்த மாணவி. அதுலேயும் அண்ணாமலை பண்ண ஃப்ராடு வேலை நமக்கு தெரியும். இப்போ இதில் என்ன சிக்கல் ஆகிடுச்சுன்னா, அண்ணாமலையே அவசரப்பட்டு ஒரு வீடியோ போட்டாப்ல. அதாவது வீடியோ ஆதாரம், அந்த வீடியோ ஆதாரம் தான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த வீடியோ ஆதாரத்தில் அண்ணாமலை எவ்வளவு கேடுகட்ட ஒரு மனிதர், எவ்வளவு ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக கேவலமாக பொய் சொல்பவர் அப்படிங்கிறத இப்போ நம்ம அந்த கொலை வழக்கில் அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ வச்சு நம்ம டீகோட் பண்ண போகிறோம். இப்போ இது நடந்துருச்சுங்க. இப்போ காவல்துறை என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்த சம்பவத்துக்கு காரணம் முன்விரோதம், முன்பகை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை இல்லை இந்த பெண்மணியினுடைய கொலைக்கு காரணம் அவர் பாஜகவுக்கு வாக்களித்ததான்னு சொல்கிறார். இப்போ அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது. யார்? அண்ணாமலையின் மீது. இப்போ அண்ணாமலை இந்த டயத்தில் ஒரு வீடியோவை அவருடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவேற்றுகிறார். அந்த எக்ஸ் வலைத்தளத்தில் அண்ணாமலையுடைய சொந்த பக்கத்தில் பதிவேற்றப்பட்ட அந்த வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ண போகிறேன். நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அந்த வீடியோவை நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா அண்ணாமலை எவ்வளோ பெரிய ஃப்ராட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வீடியோவை பாருங்கள். போலீஸ் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே அவங்களுக்கு அந்த முன்னிறுவனம் இருந்துச்சு, அதனால தான் சண்டை. பார்த்துட்டீங்களா? அதாவது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் அவங்க வீட்டுக்கு போகிறார். யார்? அந்த இறந்து போன பெண்மணியினுடைய வீட்டிற்கு செல்கிறார். அவருடைய உறவினர்கள் சுற்றி இருக்கிறாங்க. அப்போ அவர் பேச்சு கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? காவல்துறை சொல்கிறாங்க இது பாஜகவுக்கு ஓட்டு போட்டதால் இல்லைன்னு சொல்கிறாங்க, முன்பகைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த வீடியோவில். அப்போ அங்கே இருக்கிற அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர், யார்? கொலை செய்யப்பட்ட கோமதியினுடைய உறவுக்காரர் ஒருவர் ஒரு சத்தம் கொடுக்குறாரு. அங்கேருந்து அந்த ஆடியோ உங்களுக்கு கேட்டிருக்கோம். நான் அந்த ஆடியோ மட்டும் திருப்பி ஒரு வாட்டி உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். நல்லா கவனிங்க. அந்த ஆடியோ மட்டும் கேளுங்க, திருப்பி ஒரு வாட்டி கேளுங்க. கேட்டிங்களா? அவர் என்ன சொல்கிறாரு? அது 2021 உள்ள சண்டை, 2021 அந்த சண்டை இருக்குங்கிறாரு. ரைட்டா? அப்போ இந்த 2 குடும்பங்களுக்கும் இடையில் 2021 சண்டை இருக்குது. அதை அவர் சொல்கிறாரு. அவர் சொன்ன உடனே இந்த கட்சிக்காரன் என்ன பண்ணுறான்? பதட்டமாகறான். ஐயோ இந்த ஆள் உண்மை உளறாரே, இது வீடியோவில் பதிவாகுதே அப்படின்னு பதட்டமாகி, இல்லை
குறுக்க போகிறான் வேகமாக. டேய் நான் என்ன கேட்குறேன், நீ அவங்கள வேணா ஸ்டேட்மெண்ட் எடுக்க போனேன். ஏன்டா அவங்க பேசுனா அவங்கள பேச விட்றா. முதல்ல கிராமத்து மனிதர்கள் வெள்ளந்திகள் அவங்க உண்மையை சொல்லுவாங்க, நீ போய் பேசு. அவங்க அதான் காரணம்னு அவங்க சொல்லட்டும்டா. அவங்க தான் உண்மையை சொல்லிட்டாங்களே 2021 அப்போ முன்பகை தான் காரணம் என்று அந்த குடும்பம் தெளிவாக சொல்லுகிறது. இவன் என்ன ஆகிறான், பதட்டமாகி இவன் என்ன சொல்கிறான், இல்லை 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 அப்படிமா நிப்பாட்டுவான் குறுக்க பூந்து. இல்லை 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 நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதான்னு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இதைத்தான் சொல்லணும், இப்படி சொல்லுங்க. இப்போ வந்து இந்த கொலைக்கு காரணம் பாஜகவுக்கு அவர் ஓட்டு போட்டது தான், அப்படி தானே, அவன் தானேன்னா இந்த படம் ஒன்று உண்டு, ஏன்னா அந்த குதிரையை வச்சு அழகரின் குதிரையா அவர் ஒரு படம் உண்டு, ஒரு குதிரை வச்சுருக்கும், அந்த குதிரை காணாமல் பேர் தேடுவாங்க. அந்த படத்தில் ஒரு போலி சாமியார் வருவார். அந்த போலி சாமியார் என்ன பண்ணுவார்னா, நம்ம நடிகர் சூரிய பிடிச்சி உட்காத்தி வச்சுருவார். உட்காத்தி வச்சுட்டு தலைச்சாம்புள்ள மண்டை ஓடுன்னு கையில் ஒன்று கொடுத்துருவார். கொடுத்துட்டு வெத்தலையில் மைய போடுவார். மைய போட்டு என்ன தெரியுது நல்லா பாரும்பாரு. அவர் சொல்ல வெத்தலை பாயா தெரியுது, உள்ள பாரு மை தெரியுதா, அது உள்ள பாருன்னா அதில் ஒன்றும் தெரியலையான்றார். ஒன்றும் தெரியலன்னு ஒன்று இவருக்கு பதட்டமாக, நம்ம போலி சாமியான கண்டுபிடிச்சிடுவாங்க. உடனே மேலே பாரு, கீழே பாரு, லெஃப்ட்டில் பாரு, ரைட்டில் பாரு, சுத்து, ஆத்தா வந்துட்டா மலையாள பகவதின்லாம் சொல்லுவார். அவன் தர்ன்னு தலை சுத்தும். சூரிக்கு தலை சுற்றின உடனே என்னாச்சு அப்படின்னு ஒன்று சுத்துது சாமிம்பார். எது தலை சுத்துங்கிறத அவர் சொல்லுவார். சுத்துது சாமி, சுத்துதா ரைட் ஓடுதாம்மா. இவன் பார்ப்பான், இவன் மைண்ட் வாய்ஸ் இருக்கும், இவன் ஓடலைன்னு சொன்னால் விடமாட்டான் போல இருக்கு, இவன் ஓடுதுன்னு சொல்லி ஆமாம் ஓடுது சாமி. வெள்ளையா ஓடுதாம்மா. ஆமாம் சாமி. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு அவர் தெளிவாக சொல்கிறாரு, 2021 இருந்த சண்டை என்று அந்த நபர் பேசிய ஆடியோ நீ வெளியிட்ட வீடியோவில் தான் நான் எடுக்கிறேன். அப்போ என்னன்னா, நீ ஆதாரத்தை உனக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ண நீ ட்ரை பண்ண. இந்த ஒரு படத்தில் வரும், எனக்கு தமிழ் படம் எதுன்னு மறந்து போச்சு, எங்களுக்கு சிவாஜி கணேசன் சொல்லுவார், எங்களுக்கு சட்டம் சொல்லி கொடுத்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா, குற்றவாளிகள் தங்களுக்கு தெரியாமலேயே ஒரு தடயத்தை விட்டு செல்வார்கள் அப்படிங்கிற மாதிரி. நீ என்ன பண்ணிட்ட, அவசரத்தில் வீடியோவை ஏற்றி உனக்கு தெரியாமலே நீ ஒரு தடயத்தை விட்டுட்ட. அப்போ அதையும் சேர்த்து நீ எடிட் பண்ணி ஏற்றிருக்கணும். இப்படி எடிட் பண்ணி ஏற்றி தான் ஏற்கனவே அந்த மாணவி, பள்ளிக்கூட மாணவி விவகாரத்தில், தஞ்சை பள்ளி மாணவி விவகாரத்தில் நீ அவமானப்பட்ட, கேவலப்பட்ட, அசிங்கப்பட்ட, ஊரே காரி துப்பிச்சு உனக்கு மானமே கிடையாது. ஆனாலும் சரியா. இப்போ இந்த கொலை வழக்கில் அதே மாதிரி இப்போ முன்பகைன்னு அந்த நபர் சொன்னார் இல்லையா 2021, அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஏற்கனவே வழக்கு இருக்குது. இது எல்லாமே திடீர்னு யாரும் ஜோடிக்கலை, இது எல்லாமே ஏற்கனவே வழக்கு பதிவாக இருக்குது. ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள், 2 குடும்பங்களுக்கும் ஏதோ சண்டை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் ஒரு குரூப்பு அறிவுமணி, பாண்டியன், அருள்செழியன், தர்மராஜன், மேகநாதன், ராஜா, விக்னேஷ், கலைமணி, இவங்கெல்லாம் ஒரு குரூப்புங்க. மற்றொரு புறம் இந்த இறந்து போனாரே அந்த பெண்மணி கோமதி, அவருடைய குடும்பத்தினர் ஜெய்சங்கர், அவருடைய மூத்த சகோதரர் ஜெயக்குமாரினுடைய மனைவி கோமதி மற்றும் அவரது மகன்கள் சதீஷ்குமார், ஜெயபிரகாஷ். இப்போ இங்கே சிக்கல் என்னென்னா, இந்த ஜெயசங்கரினுடைய மகள் ஜெயப்பிரியா, அவங்க பேர், இந்த ஜெயசங்கருடைய மகள் ஜெயப்பிரியாவை கிண்டல் செய்ததாகவும் ஜெயக்குமாரை தாக்கியதாகவும் ஒரு புகார் கொடுக்கப்படுது. யார் பேரில், இந்த கலைமணி பேரில். இப்போ இந்த கலைமணி இதுக்காக போய் என்ன செய்கிறாரு, இந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்குங்கன்னு போய் பேசுகிறாரு. இது வாபஸ் வாங்காமல் இருக்குது, இதில் ஒரு முடிவு வராமல் இருக்குது. இந்த வழக்கை வாபஸ் வாங்க சொல்லி தான் பிரச்சனை. இந்த ஏற்கனவே இவர்கள் வீட்டில் உள்ள ஒரு பெண் பிள்ளையை கிண்டல் செய்ததாகவும் அதில் ஏற்பட்ட தகராறில் அவர் அடித்ததாகவும் ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கு காவல்துறையில் இருக்குது. இந்த வழக்கை திரும்ப பெறணும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்குது. இது 2 குரூப்புக்கு இடையில், 2 குடும்பத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் சண்டை 2021 இருக்குது. இந்த சண்டை அன்னைக்கும் வெடிச்சிருக்குது. ஓட்டு போட்டுட்டு வரும்போது ஒரு ஆலமரத்தில் வச்சு சண்டையில் 2 தரப்பும் கைகலப்பில் ஈடுபடுகிறார்கள். கைகலப்பில் ஈடுபடுகின்ற பொழுது இந்த பெண்மணி இறந்து போகிறார். இது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது முதல்ல என்னவாகவும் இருக்கட்டும், இந்த பெண்மணியினுடைய மரணத்துக்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அதில் தமிழ் கேள்வி உறுதியாக இருக்குது. ஒரு உயிருங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு அந்த பெண்மணியை இழந்து அந்த குடும்பம் என்ன பாடுபடும். சகோதரி கோமதி அவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நாம் சும்மா தான் முடிச்சதெல்லாம் அளந்தெல்லாம் சண்டையில் போனால் அப்படிலாம் கிடையாது. ஒரு உயிர் இல்லையா? அப்போ அதற்கு காரணமானவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அதில் 100 விழுக்காடு தமிழ் கேள்வி உறுதியாக இருக்கிறது. இந்த மரணத்தை, இந்த கொலையை வன்மையாக கண்டிக்கிறது.
இது தனி. ஆனால் நீ அதை எங்கே கொண்டு வந்து சேர்க்குற அயோக்கியத்தனமா அண்ணாமலை நைஸாக கொண்டு வந்து பாஜகவிற்கு வாக்களிக்காத காரணத்தினால் அப்படின்னு நீ சேர்க்குற. நான் என்ன கேட்குறேன், டேய் உனக்கு அறிவு இருக்குதா? குறைந்தபட்சம் லாஜிக்காக யோசிப்போம். நடக்கிறது இப்போ வந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படி வச்சுப்போம். எம்பிக்கெல்லாம் சேர்ந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கணும். இப்போ 2 பக்கமும் சமமாக இருக்குது. யாரோ ஒரு கூட்டணி கட்சிக்காரங்க அல்லது இன்னும் 2 ஓட்டு இருந்தால் தான், அல்லது 2 அல்லது 3 ஓட்டு இருந்தால் தான் யாருக்கு போகுதோ அவங்க தான் பிரதமர். 2 பக்கம் கடும் போட்டி. அப்போ ஒரு எம்பி வந்து மாற்றி ஓட்டு போட்டுட்டாரு, இவரால் பிரதமர் ஆக முடியல அல்லது அவரால் பிரதமர் ஆக முடியலன்னு வச்சுக்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தன் வந்து கோவப்பட்டான் போய் அவனை அடிச்சிட்டான்னு சொன்னால் கூட ஒரு குறைந்தபட்ச லாஜிக் இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் தேர்தல் அல்லது ஒரு நகரமன்ற தலைவர் தேர்தல், ஒரு மாநகராட்சி தேர்தல், கவுன்சிலர்கள்லாம் சேர்ந்து அவங்கள தேர்ந்தெடுக்கணும். இந்த ஒரு ஓட்டால் தான் அவன் தோத்தான், அந்த கோவத்தில் போய் அடிச்சுட்டான்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் எல்லாமே தப்பு. ஆனால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது, சரியா? ஒரு குறைந்தபட்ச லாஜிக் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், அந்த ஊரில் இந்த கோமதி என்ற பெண்மணி மட்டும்தான் பாஜகவிற்கு வாக்களித்தாரா? வேற யாருமே ஓட்டு போடலையா? அப்போ பாஜகவிற்கு ஓட்டளித்த காரணத்தினால்தான் இவர் தாக்கப்பட்டார்னா அந்த ஊரில் இவரை தவிர யாரும் பாஜக ஓட்டு போடல, ஒரு ஓட்டு தான் இருக்குது. உங்களுக்கு என்னடா அப்படி தானே? அறிவு கட்டணும்ல. அப்போ அந்த ஊரில் மற்றவங்களாம் பாஜக ஓட்டு போட்டிருப்பாங்க. ஒரு 10 ஓட்டு விழுந்திருக்காது, ஒரு 20 ஓட்டு விழுந்திருக்காது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்போ அந்த 10 பேரையும் யாராக பிடிச்சி அடிச்சிருக்கணும்ல? உன் கணக்குக்கு வந்தா, உன்னோட லாஜிக்கு வந்தா ஓட்டு போட்டால் எல்லாரையும் பிடிச்சி அடிக்கணும்ல, ஏன் அடிக்கலை? அப்போ ஓட்டுக்காக நடந்த சண்டை இல்லை இது. சரி, ஓகே, இவங்க 10 பேரோ 20 பேரோ ஓட்டு போட்டாங்க வச்சுப்போம். நீ ஜெயிக்க போறியா? இல்லை நீ ஜெயிச்சிருவியா? நான் கேட்குறேன். ஏன்னா ஜெயிக்க போகிறான், நம்ம ஓட்டு அங்கே போயிடுச்சுன்னு சொல்லி ஒருத்தன் கோவத்தில் அடித்தான்னு சொன்னால் கூட ஒரு குறைந்தபட்ச லாஜிக் இருக்குங்க. நான் திருப்பின்னு சொல்கிறேன், இதை நான் ஆதரிக்கலை, ஆனால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஓகே, ஆத்திரத்தில் பதவி வெறியில் ஒருத்தன் போய் என்ன செஞ்சுட்டான், அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு லாஜிக் இருக்குது. இது நடக்கிறது எம்பி தேர்தல். ஒரு ஓட்டால் வந்து நீங்கள் வந்து எல்லாம் மாறிட போகுது, அந்த போய் அடிச்சிட்டான். அப்போ நீ திட்டமிட்டு என்ன செய்கிற? வாயில் வர்றதெல்லாம். இப்போ இதுக்கு காவல்துறை வழக்கு பதிவு செய்ய எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. காவல்துறை எத்தனை வழக்கு பதிவு பண்ண போகிறீங்க அண்ணாமலை மீது? வழக்கு தான் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறீங்களே தவிர அவனை கைது பண்ண மாட்டேங்கிறீங்களே. அவன் வெளியில் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான், அவ்வளோ வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்கான், அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான், தமிழ்நாட்டோட நல்லிணக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கான். காவல்துறை வழக்கு போட்டு அவனை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன அவனை பிடிச்சி உள்ளே போடுறதுல என்ன பிரச்சனை? இப்போ வேற யாராவது இதே மாதிரி வதந்தி பரப்புனா அப்போ விட்டுருவீங்களா? இல்லையா? அப்போ காவல்துறை கைது செய்யணும், இதில் உறுதியாக இருக்கணும். இது தமிழ்நாட்டினுடைய அமைதியை சீர்கெடுப்பதற்கு, திராவிட மாடல் ஆட்சியினுடைய நற்பெயரை கெடுப்பதற்கு, மாண்புமிகு முதலமைச்சருடைய சாதனைகளால் கிடைத்த வாக்குகளை மடைமாற்றுவதற்கு அவன் சதி திட்டம் போட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ காவல்துறை என்ன செய்யணும்? கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி இவன் மாட்டான். இவன் ஃபோர்ஜரி, நான் சொல்கிறது ஃபோர்ஜரி நான் சொல்கிறேன். நான் இப்படி சொல்கிறேன், அண்ணாமலை மிகப்பெரிய ஏமாற்றுக்காரர், மிகப்பெரிய ஃபோர்ஜரி நான் சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, இதற்கு முன்பு இதே மாதிரி உங்களுக்கு தெரியும், ஒரு இராணுவ வீரர், அவர் கடையை லீஸுக்கு எடுத்திருக்காங்க. அந்த லேடி வேற ஒருத்தர்லேருந்து கடையை லீஸுக்கு எடுக்குது, லீஸுக்கு எடுத்து நடத்திட்டு இருக்கு. லீஸுக்கு கொடுத்தவங்க போய் கடையை திருப்பி கேட்குறாங்க. இந்த பொம்பளை பெரிய பிரச்சனை பண்ணி சண்டையாயிடுச்சு. இந்த பெண்மணி சண்டையாகி ஒரே பிரச்சனை. இந்த பெண்மணியுடைய சகோதரன் போய் லீஸுக்கு கொடுத்தவனை நடுமண்டையில் கத்தியால் குத்துறான். இதெல்லாம் நம்ம பார்த்தோம், பெரும் தகராறு. இப்போ இவ்வளவு தகராறு நடக்கும்போது இந்த பெண்மணியுடைய கணவர் இராணுவத்தில் இருக்கார். அவர் அங்கேருந்து ஒரு வீடியோ போடுறாரு, தமிழ்நாட்டில் இராணுவ வீரரின் மனைவிக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. உடனே அண்ணாமலை இந்த ரட்சகன் படத்தில் இவருக்கு நாடி நரம்பெல்லாம் புடைச்ச மாதிரி புடைச்சிட்டு வெளில ஓடி இருந்தாப்புல. பார்த்தீர்களா திராவிட கட்சியின் ஆட்சியில், திமுகவின் ஆட்சியில் ஒன்று. கடைசி உண்மையான வீடியோ வெளியில் வந்துச்சு. அந்த இராணுவ வீரன் அங்கேருந்து பேசுகிறான், நான் எல்லாம் ட்ராமா பண்ணியிருக்கேன், எப்படி கதற விட்டானா எல்லாரையும், நாளைக்கு பாரு ஒரு முக்கியமான கட்சி நமக்கு ஆதரவாக களத்தில் இறங்க போது பிஜேபி தான் சொல்கிறான், எல்லாம் பேசி செட் பண்ணிட்டேன், நீ கவலைப்படாத, நான் சொன்னதை மட்டும் செய்யணும். அப்போ இது முழுக்க ட்ராமா போட்டு அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு நடத்தின ட்ராமா. இது தெரியாமல் அண்ணாமலை இராணுவ வீரருக்கே பாதுகாப்பு இல்லையா, இராணுவ வீரரின் மனைவிக்கே பாதுகாப்பு இல்லையா, துச்சாப்படுகளா? மணிப்பூரில் இராணுவ வீரருடைய மனைவி தானடா பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு, கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு நிர்வாகமாக நடத்தி செல்லப்பட்டால் எங்கடா போனீங்க அன்றைக்கி எல்லாரும்? ஒரு ரூபாய் வாய் திறக்கல. இப்போ அன்னைக்கு உண்மையான வீடியோ வெளியில் வந்துச்சு. அன்னைக்கு உண்மையான வீடியோ வெளியில் வந்ததுனால அண்ணாமலையுடைய பொய் மக்கள் மன்றத்தில் தோல் உரிக்கப்பட்டுச்சு. ஆனால் அண்ணாமலைக்கு அதை பற்றி கவலை இல்லை. நெக்ஸ்ட் அடுத்த பொய். அப்போ பாஜக எல்லா மாநிலங்களிலும் எப்படி வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், பொய்யை சொல்லி கலவரத்தை தூண்டி தான் வளர்ந்துருக்குது.
அண்ணாமலை அந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் தயாராகிட்டாப்ல. நீங்கள் எத்தனை நாள் வேடிக்கை பார்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. பிடிச்ச உள்ள போகணும்ல. ஒரு பள்ளி மாணவி குடும்ப பிரச்சனையின் காரணமாக தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிறாள். தவறு. தன் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய உரிமை கூட இங்கே யாருக்கும் கிடையாது. சட்டமும் அதை அனுமதிக்கலை, நாமளும் அதை என்கரேஜ் பண்ண முடியாது. ஆனால் நீ என்ன சொன்ன? மத மாற்றம். இதே மாதிரி ஒரு பித்தலாட்ட வீடியோ வெளியிட்ட. அந்த மாணவி பேசியதாக ஒரு பகுதி வீடியோ மட்டும் நீ எடிட் பண்ணி, நீ யோக்கியனாக இருந்தால், நீ நல்லவனாக இருந்தால் அன்றைக்கே முழு வீடியோ வெளியிட்டிருக்கணும்ல. ஆனால் நல்வாய்ப்பாக முழு வீடியோ வெளியாச்சு. முழு வீடியோ வெளியாகும்போது அந்த மாணவி அப்படி இல்லை, அப்படி நடக்கலை, எங்கள் பள்ளியில் அந்த மாதிரி எதுவும் சொல்லலைன்னு சொன்ன வீடியோ வெளியாச்சு. உன் முகத்திரை கிழிக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு மாட்டினியா? இப்போ அதே மாதிரி இதில் இன்னைக்கு நீயே வீடியோ வெளியிட்டு என்ன செஞ்சுருக்க? மாட்டியிருக்க ராஜா. அப்போ இது வந்து இவர்களுக்கு மட்டும் வேலை இல்லைங்க. இது நீங்கள் ஆல் இண்டியா முழுக்கவே. இப்போ நீங்கள் ராகுல் காந்தி இன்றைக்கி ஒன்று பேசிட்டார். நேற்று பாருங்கள், பிரதமரே பேசுகிறாரே, கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இன்றி இந்த நாட்டினுடைய பிரதமர் பேசுகிறாரே, பொய்யை சொல்கிறாரே பச்சையா. என்ன சொல்கிறாரு? நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய தங்கத்தை கூட, உங்கள் தாலியில் இருக்கக்கூடிய தங்கத்தை கூட எடுத்து கொடுத்துருவாங்கன்னு ஒரு சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொல்கிறார். இப்போ நம்ம யாரா அப்படி சொன்னால் விட்டுருவாங்களா? பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், உயர் சாதியினர் எல்லோரும் மற்ற சாதியினர் வீட்டில் புகுந்து கொள்ளையடிக்கலாம், அவங்க வீட்டில் அடாவடித்தனம் பண்ணலாம் என்று மோடி சொல்லியிருக்கிறார். மோடி வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் அப்படி இருக்கிறதுன்னு ஒருத்தன் சொல்லிட்டாருன்னு வைங்க, விட்டுருவீங்களா? நீங்கள் என்ன கேட்பீங்க? ஆதாரம் கேட்பீங்களா? இப்போ நானே சொல்கிறேன். அப்படி என்ன கேட்பீங்க? மோடி எங்கே சொன்னார்? ஆதாரம் கேட்பீங்கள? அப்போ அதே மாதிரி நீங்களும் ஆதாரம் கொடுக்கணும்ல. எங்கே யார் சொன்னால்? மன்மோகன் சிங் எங்கே சொன்னார்? ராகுல் காந்தி எங்கே? அப்போ சொல்லாதது தைரியமாக ஒரு நாட்டினுடைய பிரதமர் பொய் புழுகிறாரு. தேர்தல் ஆணையம் உட்காந்து வேடிக்கை பார்க்குது. தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தில் கேட்குறாங்க, இதன் மீது ஏதாவது முடிவெடுப்பீர்களா? இல்லை. அதுக்காக தானே தேர்தல் ஆணையர்களை போட்டிருக்கு. அப்புறம் எதுக்கு? இப்போ தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் நடந்த குளறுபடிலாம் நமக்கு தெரியும். உச்சநீதிமன்ற நீதிபதி அதிலிருந்து விலக்கி வைத்து விட்டு இவங்க எதுக்கு அமித்ஷாவிட்ட வேலை பார்த்த ஒருத்தரை கொண்டு தேர்தல் ஆணையராக போட்டது எதுக்கு? இவங்க பண்ணுற எல்லாத்தையும் சரின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு தான். குஜராத்தில் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் குஜராத்தில் காங்கிரஸ் வேட்பாளர், மாற்று வேட்பாளர் 2 பேருடைய வேட்புமனையும் நிராகரிக்குது தேர்தல் ஆணையம். நிராகரிச்சுட்டு பாஜகவை அன்ன போஸ்ட். எதுக்குடா தேர்தல் நடத்திக்கிட்டு நாட்டில்? வேண்டாம், ஆக்கிருங்க. அவர் தான் மன்னர்னு போய் முடி சூட்டுங்களேன். எதுக்கு இந்த நாட்டில் தேர்தல் நான் கேட்குறேன். இது ஒரு தேர்தல். அப்போ எல்லாமே இந்த நாட்டில் என்ன வாய்ப்புச்சு இல்லையா? அப்போ மோடிக்கு பயம் வந்துடுச்சு. தேர்தல் நின்று வெற்றி பெற முடியாது என்ற பயம். அதனால தான் இன்றைக்கி நான் ராகுல் காந்தி வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி பாஜக காரன் எல்லாம் இதை பகிர்ந்து ஷேர் பண்ணி பொய்யா பரப்புறான். முதல்ல பாஜக பரப்புற வீடியோ நீங்கள் பாருங்கள். நான் அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். देश का एक्सरे कर देंगे, दूध का दूध, पानी का पानी हो जाएगा. माइनॉरिटीज को पता लग जाएगा कि इस देश में उनकी भागीदारी कितनी है. பார்த்துட்டீங்களா? இது பாஜக பரப்புற வீடியோ. உண்மையான வீடியோ என்ன தெரியுமா? இப்போ அடுத்து நீங்க இப்போ உண்மையான வீடியோ பாருங்க. இப்போ பாருங்க. देश का एक्सरे कर देंगे, दूध का दूध, पानी का पानी हो जाएगा. భారత దేశం ఒక ఎక్స్రే తీసి ఏది నిజమో అది బయటపడాలని మేము కోరుకుంటున్నాము. पिछड़े वर्ग को, दलितों को, आदिवासियों को, गरीब जनरल कास्ट के लोगों को, माइनॉरिटीज को पता लग जाएगा कि इस देश में उनकी भागीदारी कितनी है. பார்த்துட்டீங்களா? இதுதான் உண்மையான வீடியோ. இவன் என்ன சொல்றார் ராகுல் காந்தி? இந்த நாட்டினுடைய வளங்கள் வெறும் அதானிக்கும் அம்பானிக்கும் மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய வளங்கள் எல்லோருக்கும் போய் சேரணும். வளங்கள்னு சொல்றது அடுத்தவங்க சொத்தை பிடிங்கி கொடுக்கறது இல்லடா. வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். அதான் வளங்கள்னு பேர். ஒரு தரப்பு மட்டுமே வளர்றது அல்ல. அப்போ அவர் என்ன சொல்றாரு ராகுல் காந்தி தெளிவா? ஓபிசினா யாரு? ஹிந்துஸ். எஸ்சி எஸ்டி யாரு? ஹிந்துஸ். அப்போது இங்கே இருக்கக்கூடிய பெருவாரியான ஹிந்துக்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஓபிசினா, அவங்களுக்கு ஓபிசினா வேறு யாரோ நினச்சிக்கிறான். நீங்கள் தான் பார்க்குற, நீங்களும் பேசுகிற எல்லாரும் தான் இல்லையா? ஓபிசி, பிசி. அப்போ இங்கே நாடார்கள், வன்னியர்கள், முக்குளத்தோர், யாதவர்கள், இப்படி பல்வேறு சமூகங்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள், தொடர்ந்து உழைப்பால் முன்னேறிய சமூகங்கள். இந்த சமூகங்களில் பெருவாரியானவர்கள் இந்துக்கள் இல்லையா? இந்த சமூகங்களுக்கு எல்லா இதுவும் போய் சேரணும். அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு போய் சேரணும். அதே மாதிரி ஷெட்யூல் ட்ரைபுக்கு போய் சேரணும். அதே மாதிரி மைனாரிட்டிஸுக்கும் போய் சேரணும், இஸ்லாமியர்கள். இதான் அவர் சொல்கிறாரு. ஆனால் இதில் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டான். கட் பண்ணிவிட்டு முஸ்லீம்ஸ் அப்படிங்கிறத மட்டும் போட்டு பரப்புறான் பிஜேபி. அப்போ தொடர்ச்சியாக அந்த ஒட்டி வெட்டி செய்கிற வேலை, பொய்யை பரப்புகிற வேலை இல்லையா? தேர்தல் ஆணையத்தை வந்து இப்படி வச்சுக்கிட்டு எல்லாருடைய வேட்புமனையும் நிராகரித்து நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்று சொல்லக்கூடிய வேலை. ஒரு ராகுல் காந்தி ஒரு வார்த்தை பேசுகிறாரு,
அது எப்படி எல்லோரும் மோடி என்ற பெயரிலேயே இருக்கிறார்கள்னு கேட்டதுக்கு மோடி என்று அவர் சொன்னது ஒரு சமூகத்தையே கொச்சைப்படுத்தி விட்டது. அவர் தெளிவாக சொன்னார், நீரவ் மோடி, லலித் மோடி இல்லையா, நரேந்திர மோடி இவர்களை குறிப்பிட்டார். எல்லாரும் இந்தியாவில் லோனை வாங்கிட்டு எல்லாம் ஜாலியாக வெளிநாட்டில் போய் உட்காந்துட்டான், எல்லாம் மோடி நண்பர்கள்ங்கிறதுக்காக சொன்னார். அது மோடி என்ற ஒரு சமூகத்தையே குறிக்கிறது அப்படின்னு சொல்லி இது வெறுப்பு பேச்சுன்னு சொல்லி அவருடைய எம்பி பதவியவே பறித்தீர்கள், அவசர அவசரமாக தீர்ப்பு கொடுத்து. இப்போ வெளிப்படையாக ஒரு பிரதமரே பேசுகிறார், தேர்தல் ஆணையம் அப்படியே கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது, மிச்சர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. என்ன லாஜிக்கு? அப்போது இவங்க பாருங்கள், நீங்கள் இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள். நான் திருப்பி சொல்கிறேன், நீ பாஜக ஆதரி எதிர்ப்பு திருப்பி அது வேற, ஒரு சண்டை நேர்மையாக போடுங்கிறேன், லாஜிக்காக வைங்கிறேன். ஏன் இவ்வளோ வன்மம், ஏன் இவ்வளோ பதட்டம், ஏன் இவ்வளோ பொய்? இது நாளைக்கு உனக்கு எதிராகவே திரும்புமே, அன்றைக்கி என்ன செய்வ? அதுதான் நம்முடைய கேள்வி. எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலும் அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு பாஜக திருப்பி முயற்சிக்கிறது. மதவாதத்தை தூண்ட, மதவெறியை தூண்ட, சாதி சண்டை இழுத்து விட, இல்லாத பொல்லாத சொல்ல, காவல்துறை வழக்கு போட்டு பத்திரமா உட்கார்ந்து பிடிச்சி உள்ளே வைங்க. அதுதான் சரி. பழிவாங்கும். ஏன்னா அப்போ நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணது பழிவாங்குற நடவடிக்கை இல்லையா? செந்தில் பாலாஜி ஆண்டு கணக்கில் உள்ள வச்சிருக்கீங்களா, பழிவாங்குற நடவடிக்கை இல்லையா? மனிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிறாரே, அது என்ன? நீங்கள் யாரை பழி வாங்கலை? உங்ககிட்ட சேர்ந்த உடனே எல்லாரையும் நீங்கள் வெளியில் விட்டுறீங்களே. நல்ல பழி வாங்குகிற நடவடிக்கையெல்லாம் பாஜக சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கும். நாம் சட்டத்தின் துணை கொண்டு அண்ணாமலை போன்றவர்களை சட்டத்தினால் அவர்களுக்கான தண்டனை பெற்றுத்தராவிட்டால் இது போன்ற வதந்திகள் அதிகரிக்கும், தமிழ்நாடு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நகரும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.